இந்த மாலை வேத பாடத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். உற்சாகமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த நாளையும் என்னுடைய வேத பாதத்தினுடைய தலைப்பு பரலோகத்தினுடைய உதவியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, பரலோகம் பார்த்தீங்கன்னால நமக்காக 24/7 ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறதா இருக்கும்பொழுது, அதற்கு பதில் அனுப்புறதா இருக்கட்டும், உதவி செய்கிறதா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் பரலோகம் 24/7 ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ இந்த நாளில் நம்ம என்ன தலைப்பில் பார்க்குறோன்னா, அந்த பரலோகத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்குமானா கிடைக்கும். அந்த உதவியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த நாளில் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். பரலோகத்திலிருந்து நமக்கு எப்படி உதவி வரும்? நம்ம கேட்டால் உதவி கிடைக்கும். ஸோ அதுதான் உண்மை. ஸோ ப்ரேயர் நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஸோ இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு காரியம்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமி உண்டாக்கினேன். கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ அவர் இடத்துல ஜெபித்தா நமக்கு ஒத்தாசை கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஒத்தாசை நமக்கு எல்லா நேரத்துலையும் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் இல்லை. ஸோ இதனால் ஜெபம் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஒரு ஆழமாக பார்க்க போகிறோம். ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் தேவனோடு பேசுகிறது. கரெக்டுங்களா? அதுதான் ப்ரேயர் இல்லையா? ஏதோ ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லி அப்படி கிடையாது. கர்த்தரோடு நம்முடைய பிரச்சனை என்னவோ, நம்முடைய சூழ்நிலை என்னவோ, நம்முடைய தேவை என்னவோ, அல்லது நம்ம துதிக்கிறோம்னால எல்லாமே ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்படின்னா நம்ம தேவனோடு நாம் பேசுகிறோம். இதுதான் ஜெபம். ஜெபம் என்பது நம்ம ஆண்டவரோடு பேசுவது கரெக்டு. ஆனால் அதையும் தாண்டி அது ஒரு பிரதானமான காரணம். அதில் மறைந்திருக்கிற சில காரியங்களை நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நம்ம கேட்கிறோம். நம்ம நார்மலாக ஜெபிக்கிறோம், ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நாம் யாரிடத்துல கேட்கிறோம். ஸோ அதனால நம்ம புரிஞ்சிக்கணும்ல. இப்போ நம்ம ஏதோ ஒரு உதவி நம்ம கேட்கணும் அப்படின்னா, அந்த உதவியை நம்ம கேட்கும் பொழுது ஒரு மனுஷர் இடத்துல எடுத்துக்கிட்டாலும் நாம் யாருன்னு தெரியும், நம்ம யார் இடத்துல கேட்கணும்னு நமக்கு தெரியும் இல்லை? அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட தான் இன்னார் இடத்துல கேட்டால் தான் அந்த உதவி நமக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். சில நேரங்களில் நமக்கு தெரியும். அதே போல் பாருங்கள், ஜெபம் என்பது நம்ம யார் இடத்துல கேட்குறோம், தேவன் இடத்துல கேட்குறோம். இவர்கிட்ட கேட்டால் நமக்கு நிச்சயம் கிடைக்கும், நமக்கு தெரியும். ஆனால் நிறைய நேரத்தில் நிறைய காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹூ வி ஆர் பிஃபோரில் ஆண்டவர் நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லாம் செய்கிறோம். அதற்கு முன்னாடி நாம் யார் அப்படின்றத ரோமர் 8வது அதிகாரம் 29-30 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 8:29-30. இல்லை 29, கரெக்ட் 29-30. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, நாம யாரு அப்படின்னு சொல்லி அதனுடைய துவக்கத்தை பார்த்தீங்கன்னா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, தமிழில் முன்குறித்தாரோ அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் அதனுடைய மொழியாக்கம், ஆங்கில மொழியாக்கம் என்ன அப்படின்னா ப்ரீடெஸ்டைன்ட். இந்த வார்த்தை நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இதை ரொம்ப ஆழமாய் நான் இதை தியானித்து கொண்டிருந்தேன். ப்ரீடெஸ்டைன்ட் அப்படின்னா அதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவா இருக்குன்னா டிசைடட் பிஃபோர் ஹேண்ட். அப்போ ஆண்டவர் ஏன்னா இதை புரிந்து கொண்டோம்னா நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது நிறைய நேரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவே கேட்க மாட்டேங்கிறோம். பார்த்தீங்களா? கேட்குறோம், ஆனால் பெற்றுக்கொள்ளலை. ஏன்னா நம்ம அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு உரிமை, அந்த ஒரு எப்படி கேட்கணும் அப்படின்றத. ஸோ நாம யாரு, கேட்குறவர் யாருன்னு நிறைய நேரத்தில் தெரியும். நாம யார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கலாம். அதான் சொல்றாரு ப்ரீ டெஸ்டைன்ட் அப்படின்னா
டிசைடட் பிஃபோர் ஹேண்ட். யாராவது ஒருத்தர் வாசிங்க எபேசியர் 1:4 வசனம். எபேசியர் 1:4. எவ்வளவு தெளிவா இருக்குல்ல. தமக்கு முன்பாக, அவர் தேவனுக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தமும், அதை நம்ம ஆக்சுவலாக இதில் மொழியாக்க பிழை இருக்கு. ஆக்சுவலாக வசனம் எப்படி இருக்குன்னா, தமக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தம்முடைய அன்பினாலே நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதுதான் சரியான மொழியாக்கம். அப்போ ப்ரீ டெஸ்டைன்டு நம்ம வாசிக்கிறோம். அந்த ப்ரீ டெஸ்டைன்டு எப்போ ப்ரீ டெஸ்டைன்டா? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை ப்ரீ டெஸ்டைன்டு முன் குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அடுத்தது சொல்லுகிறது, முன் குறித்து அவர் அதோட விட்டுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, அழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ஆங்கிலத்தில் கால்டு ஃபஸ்ட்டு ப்ரீ டெஸ்டைன்ட். இதெல்லாம் ஆங்கில பைபிளில் இருக்கிறது தான். ப்ரீ டெஸ்டைன்ட் முன் குறித்திருக்கிறார். அதாவது இது இன்னும் ஆழமாக எப்படி சொல்லணும்னா, ப்ரீ டெஸ்டைன்ட் ஒரு காரியத்துக்காக. இப்போ ஒரு இன்டர்வியூவுக்கு நீங்கள் போகிறீங்க இல்லையா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண் துடைப்புக்காக நடக்கும், சரிங்களா? அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, யாரை எடுக்க போகிறாங்கன்றத முன்னாடியே தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்டர்வியூ அப்படின்றது ஒரு பெயருக்காக வைத்து அந்த இடத்துல நடத்தப்படும். கடைசியில் பார்த்தா அவங்க யாரை தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் எடுப்பாங்க. அதுக்கு பேர் ஆல்ரெடி டிசைடட், இல்லைன்னா ப்ரீ டெஸ்டைன்ட், ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சொல்லுது, ஆண்டவர், ஒருவேளை நீங்களும் நானும் யோசிக்கலாம், நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இல்லைங்க, ஆக்சுவலாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் பிஃபோர் ஹேண்ட் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முன்குறித்தவர் என்ன பண்றார் அப்படின்னா, அதை யாருமே மாற்ற முடியாது. உங்களை முன்குறிச்சதை யாருமே மாற்ற முடியாது. ரெண்டாவது, அந்த முன்குறித்தவர்களை அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்காக வாழும்படியாய். அதுதான் இப்போ எபேசியர் 1:4 வாசிச்சோம். நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தம்முடைய அன்பின் நிமித்தமாக அவருடைய அன்பினால நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப தெளிவா இருக்கு. முன் குறிச்சாரு, அப்புறம் நம்மளை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்னா, அதான் இங்க ரோமர்ல வாசிச்சோம், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறும்படிக்காக. ஹல்லேலூயா. இயேசுவை போல நம்ம மாறும்படிக்காக. நம்ம நிறைய நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே, என் அழைப்பு என்ன ஆண்டவரே? நிறைய எல்லாருடைய லைஃப்ல, ரட்சிக்கப்படுற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் இருக்கிற பிரதான அழைப்பு, அதாவது காமன் காலிங்னு சொல்லுவாங்க இல்லையா, காமனா பொதுவாக இருக்கிற ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இது ஒருத்தருக்கு இருக்கு, ஒருத்தருக்கு இல்லை, அப்படி கிடையாது. அதான் இங்க சொல்றாரு, எதற்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக. அப்போ இயேசு கிறிஸ்துவை போல மாறுறதுன்னா ஒன்றும் இல்லை, அவருடைய முகத்தை, அவருடைய சரீரம், அது கிடையாது. அவரை போலவே சுபாவம் உள்ளவர்களாக, அவரை போலவே அன்புள்ளவர்களாக, அவரை போலவே இரக்கமுள்ளவர்களாக, அவருடைய குணாதிசயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அந்த குணாதிசயங்கள் உடையவர்களாய் நம்ம மாறும்பொழுது நம்ம எப்படி ஆயிடுவோம் அப்படின்னா, இயேசுவை போலவே மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. சமீபத்தில் கொல்கட்டா போன இடத்துல அந்த அன்னை தெரசாவுடைய லைஃப் எப்படி இருக்குனால, அந்த அன்பு, அந்த அன்புன்ற அந்த ஆஸ்பெக்ட்ல சகிப்புத்தன்மை, என்டியூரன்ஸ் சொல்லுவாங்க, சகிப்புத்தன்மை அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல அவங்க இயேசுவை போலவே வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லாரிடத்துலையும் அன்பு கொடுத்து, எல்லாரையும் சகித்து, ரொம்ப ஆச்சரியமா அவங்கள பார்க்கும்போது ஆச்சரியமா பார்க்குறாங்க. அவங்க இயேசுவை குறித்து சொன்னா உண்மையாகவே அவங்களால நம்ப முடிகிறது அல்லது ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய சுபாவம் இயேசுவை போலவே மாறினது. இப்போ நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் முன்குறிச்சாரு, எதற்காக அழைச்சிருக்கிறாருன்னா அவருடைய சுபாவத்தை போல நம்முடைய சுபாவம் மாறும்படிக்காக. he has called. அதுக்கப்புறம் சொல்றாரு, நம்ம அழைத்த நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா, நீதிமானை தவிர பரலோகத்துக்கு போகிறவன் வேற ஒண்ணுமே இல்லை. கரெக்டுங்களா? பாவியா இருக்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப அவன் நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும். he has to made righteous. அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. ரோமர் 3:23 பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. ஆல் ஹேவ் sinned and fall short of glory. எப்படி எல்லாருமே பாவம் செஞ்சுட்டான்னு சொல்றேன்னா, ஆதாமின் மூலமாக நம்ம எல்லாரும் பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். பிந்தின ஆதாமாகிய இயேசுவின் மூலமாக அவரை விசுவாசிப்பதின் மூலமாக நம்ம எல்லாரும் பாவத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒரு ஆதாம்னால நம்ம யோசிக்கலாம், பார்த்தியா, ஒரு ஆதாம் பாவம் செஞ்சதுனால இன்னைக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு ஸ்திரீகளுக்கு பிரசவ வேதனை எதனால? ஏவாள் செஞ்ச பாவத்து நிமித்தம் அவளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது. ஆனா அந்த பாவத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பிந்தின ஆதாமாகிய இயேசு என்ன பண்ணார்னா, அது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுது, நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கினவர் என்ன செஞ்சிட்டார்னா, அவர்களை மகிமை படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீங்க அடிகோடு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஆங்கிலத்தில் glorified. இப்போ ஜீசஸ் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் 3 நாள் பாதாளத்தில் இருந்து 3 நாளுக்கு பிறகு அவர் உயிரோடு எழுந்து அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். அவருடைய மகிமையினுடைய சரீரம் மிக பயங்கரமாக இருந்துச்சு. ஒருவரும் பார்க்கக்கூடாத ஒரு சரீரமாய் ரொம்ப குளோரிஃபைடு பாடி ஜீசஸ்க்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. இப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நீதிமான்கள் ஆக்கிட்டாரு, நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இது 2 விதமாக பார்க்கலாம். மகிமைப்படுத்திருக்கிறார், மகிமைப்படுத்த போகிறார். இயேசுவை போல நாமளும் குளோரிஃபைடு பாடியை, மகிமையுள்ள ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, இப்பவும் நாம மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் இதுதான் நான் சொல்ல வரல, நாம யாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்காததுனால நம்முடைய ஜெபங்கள் கூட எப்படி இருக்குன்னா, நிறைய நேரத்தில் ஓகே நம்ம ஆண்டவர் இடத்துல ப்ளீடிங், ஆண்டவரில் சமூகத்தில் கெஞ்சினோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்ம யாரு, எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், யாருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் வித்தியாசமாக மாறும். ஹல்லேலூயா. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் நீங்கள் ஒருத்தர் பார்த்து சொல்லிடலாம், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். He is already glorified and he is going to glorified. அந்த குளோரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நம்ம மரித்து உயிரோடு எழுந்துக்க போகிற அந்த குளோரிஃபிகேஷன். ஆனால் இன்னைக்கு பாவத்திலிருந்து மீட்டு நம்மளை குளோரிஃபை பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம லைஃப் எப்படிப்பட்ட லைஃப் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மகிமையான லைஃப் சொல்லுங்க, இல்லை பக்கத்தில் சொல்லுங்க, மகிமையான லைஃப். ஆனால் பிரியமானவர்கள், நிறைய நேரத்தில் அந்த மகிமையான லைஃப்பை நம்ம மகிமை அற்றதாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? ஆக்சுவலாக ஆண்டவருடைய வார்த்தை சிம்பிள். பைபிள்ன்றது என்னன்னா, அந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறதுனால. ஹல்லேலூயா. ஏன் நான் இயேசு என் வாழ்க்கையில் வந்தார், ஏன் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா, இதே ரோமரில் நீங்கள் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவை நாவினால் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால அறிக்கை பண்ணா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அவர் மரித்தோரில் எழுந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. ரோமர் ஆமென். ரட்சிக்கப்படுவாய் என்ன அர்த்தம்? நீ பாவத்திலிருந்து மீட்கப்படுவே அப்படின்னா நீ அவருடைய பிள்ளையாக மாறுகிற. அதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய பயங்கர பிரயாசித்தோம் இன்னைக்கு உலக நண்பர்கள் செய்து கொண்டிருக்கிற, சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிற மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு வசனம். அவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து அதை நாவினால அறிக்கை செய்கிறோம் தெரியுமா, நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எல்லாமே வசனத்தையும் அதை உண்டாக்கின வார்த்தையை உண்டாக்கின கர்த்தரையும் விசுவாசிக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. விசுவாசம் அடிப்படை. அப்ப அந்த விசுவாசம் எப்படி வருதுன்னா, அடிப்படையா நம்ம நாவல அறிக்கை செய்கிறதால, இருதயத்துல அதை ஏற்றுக்கொள்கிறதுனால வருது. அதே போலதான் இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் மாக்கின. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் வேதத்துல தான் இருக்கு. என்ன சொல்றாருன்னா,
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, எப்படி ஆண்டவர் நம்மளை தொட்டார் ரட்சித்தார்னா அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் இன்னைக்கு நிறைய நேரத்தில் இன்னும் பழைய பாவத்தை குறித்து நம்ம குற்ற உணர்வுல இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவன் எப்படி விசுவாசிப்பானா, பாவங்கள் ஒண்ணுமே இல்லாம அவருடைய ரத்தம் என்ன செய்து கழுவினதோட முடிக்கல, என்ன செய்தார், நம்மை தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்ல பிரச்சனை என்னன்னா, இந்த அடிப்படை சத்தியங்களை நம்ம அறிவில் விசுவாசிக்காம, நம்ம இருதயத்தில் விசுவாசிக்காம போறதுல தான் அநேக சோர்வுகள். இது கர்த்தர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, வேற யாரையும் பார்த்து இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் எப்படி அன்பு கூர்ந்து என் ரத்தத்தினால கழுவி தேவனுக்கு முன்பாக உங்களை நான் எப்படி நிறுத்திருக்கிறேன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களும். ஆனா நம்ம பல நேரத்துல தேவனுக்கு முன்பாக எப்படி போய் நிக்கிறோம், குற்றவாளிகளை போல போய் நிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது குற்றவாளிகளை போல நிக்கிறோம். அதான் நான் சொன்னேன், we should know who we are. முதல்ல we are glorified by God. ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ரெண்டாவது இங்க வாசிக்கிறோம், நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிறுத்தி இருக்கிறார். சரி, ஓகே. ஏன் இந்த ராஜாக்களும் ஆசாரியர்களும்னா என்னங்க அர்த்தம்? ஏன் அவர் அந்த வார்த்தையை சொல்லணும்? ராஜானா என்ன, ஆசாரியர்னா என்ன? எதற்காக நமக்கு அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துறாரு? ஏன் ஒரு நம்மளை பரிசுத்தமாக்கினார், நம்மளை நீதிமான்கள் ஆக்கினார்னே சொல்லுது ரெவலேஷன்ல. ராஜாக்களும் ஆசாரியர்களும்னா ஏன் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணணும்னு கேட்கிறார். ராஜாவுக்கு என்ன இருக்கு? அதிகாரம். ராஜாவுக்கும் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, அதிகாரமும் வல்லமையும் உடையவன் தான் ராஜா. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லும்போது அதான் சொல்றாரு, நான் உன்னை எப்படி மாற்றி இருக்கிறேன் அப்படின்னா, நீ ஒரு காலத்துல அதிகாரம் இல்லாம தான் இருந்த, பாவத்துக்கு அடிமையாக தான் இருந்த, பிசாசுக்கு அடிமையாக தான் இருந்த, உன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அடிமையாக தான் இருந்த. ஆனால் அப்படி இருந்த உன்னை நீ ஏதோ எனக்கு செய்யல, நான் உன்னிடத்துல அன்பு கூர்ந்து உன்னை தேடி வந்து உன் பாவங்கள் என்னுடைய ரத்தத்தினால உன்னை கழுவி. இதெல்லாம் நம்புறோமா நம்ம? இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் என்னை முற்றிலுமாய் கழுவிட்டாரு, அவர் தான் என்னை அன்பு கூர்ந்து தேடி வந்தாரு, எந்த மனுஷனும் கிடையாது, முற்றிலுமாய் கழுவிட்டார். கழுவுன தேவன் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவருக்கு முன்பாக மாக்க போகிறாருன்னு இல்ல, மாக்கின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அதிகாரத்தை. நம்ம யாரு நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனால we are predestined, முன்குறிக்கப்பட்ட நான். ரெண்டாவது, என்னை அவர் அழைச்சி நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, என்னை நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எதற்காக நான் இதை சொல்றேன்னா, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பிரியமானவர்களே, இனிமேல்ட்டு நம்ம பண்ணுகிற ஜெபங்கள்ல அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு நாள் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம கிட்ட பாவம் இருக்கான்னு. பட் அதை மாத்திரம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகாரமுடைய ஜெபமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, பேதுரு இயேசுடைய சீஷர்கள் எல்லாம் இயேசுவோடவே ஊழியம் செஞ்சாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும். இயேசு அவங்கள விட்டு எடுக்கப்பட்ட பிறகு பயந்து அறை வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அப்புறம் இயேசு சந்திக்கிறார். அவங்க சொல்கிறார், நீங்கள் எருசலேமில் காத்திருங்கன்னு சொல்கிறாரு. காத்திருக்கிறாங்க, ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு முந்தைய வாழ்க்கை, அதாவது அவங்க ரட்சிப்புக்கு முன்னாடின்னு வச்சுக்கிங்களேன், அப்போ இருந்த ஒரு வாழ்க்கை இயேசுவை அறிந்து ஆவினால நிரப்பப்பட்டு இந்த மகிமையாய் அந்த குளோரிஃபைடு இதுவை பெற்றுக்கொண்டு அவங்க லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்கும். தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். அவனுக்கு வயது என்ன அப்படின்னா 40 வயது. பிறக்கும் பொழுதே சப்பானி. சில நேரத்தில் பிள்ளைகள் பிறந்து அந்த போலியோ சொட்டு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை சரியாக நம்ம கொடுக்கல, நேரத்தோடு கொடுக்கல, அப்படி போலியோ அட்டாக் ஆகி அந்த மாதிரி ஆகிறவங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை, பிறக்கும் பொழுதே அவனுக்கு எந்த வளர்ச்சிகள் சரியா இல்லை, எலும்பு வளர்ச்சி சரியா இல்லை, பிறக்கும் பொழுதே சப்பனியாக பிறக்கிறான். ஆனால் அதே அலங்கார வாசலில் அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஆலயத்தின் வழியாய் பேதுருவும் யோவானும் போகிறாங்க. அதனால் அதை உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பேதுருவும் யோவானும் போகிறாங்க. அப்போது அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான்னா, இவர்களிடத்துல ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை உற்று பார்த்தான். ஏதாவது கிடைக்குமா? ஒரு பிச்சைக்காரன் என்ன எதிர்பார்ப்பான்?
அவன் நிச்சயமாக சுகத்தை எதிர்பார்க்கல, ஏதாவது கிடைக்குமான்னு. உடனே பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல சொல்லுவாங்க, நீ எதிர்பார்க்கிற மாதிரி எங்கள் இடத்துல பணம் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, ஆனால் எங்கள் இடத்துல உள்ளதை உங்களுக்கு தருகிறேன். சரி, அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த அதிகாரம் பாருங்களேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் முன்குறிக்கப்பட்டவன், ஐ எம் ப்ரீடெஸ்டைன்ட் ஃபார் காட். தேவனால நான் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால நான் அழைக்கப்பட்டவன், தேவன் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அப்போ நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் கேட்கப்படும். நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம பாவியாவே யோசிக்கிறதுனால என் ஜெபம் கேட்கப்படுமா இல்லையான்னு டவுட்டாக இருக்கு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் கேட்கப்படும். ஏன்? தேவன் அவருடைய ரத்தத்தினால, பரிசுத்த ரத்தத்தினால உங்களை என்னை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பேதுருவுக்கு அது தெளிவா இருக்கிறது, தான் யாருன்றத குறித்து அவன் தெளிவா இருக்கிறான். ஆகையினால அவன் என்ன செய்யறான்னா, அவன் பயப்படவே இல்லை பாருங்களேன் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒருவர் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரே ஒரு காரியம் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு, எங்களிடத்துல உள்ளதை உனக்கு நான் தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம குடும்பங்களில், நம்ம வீடுகளில் சில நேரங்களில் சில விதமான காரியங்கள், சில ஆவிகள், சில பிசாசுகள், சில வல்லமைகள், சில பொல்லாத கிரியை செய்யலாம். பிரியமானவர்களே, நீங்கள் ஏன் நான் இதை திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, ஆனால் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் முன்குறிக்க, யூ ஆர் ப்ரீடெஸ்டைன்ட். என்ன ப்ரீடெஸ்டைன்ட்? கடவுளுடைய பிள்ளைன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னாக நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிற. ரெண்டாவது, அவர் விட்டுல முன்குறிச்ச உடனே அழைச்சிட்டார். ஏற்ற நேரத்தில் எல்லாம் பறந்த உடனே ரசிக்கப்பட்டுல, ஏற்ற நேரத்தில் அழைக்கப்பட்டோம். அழைக்கப்பட்ட நம்மளை அவர் தான் நீதிமான். அங்க வசனம் போட்டிருக்கு, நம்மை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கினவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நிலைமையா நான் யாரு என்பதை நான் புரிந்து கொண்டு அப்படி அப்ப என் ஜெபம் எப்படி இருக்கும்னா அதிகாரத்தோட இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க எதனாலும் சரி அவருடைய நாமத்தினால, நீங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் அதை அருளுவேன். அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த இப்போ புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால நம்ம ரொம்ப சில நேரத்தில் அதை யோசிக்கிறோம், நம்ம பயப்படுகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால என் வீட்டில் இருக்கிற இருள் நீங்கணும்னா அது நீங்க தான் போகணும். இயேசுவின் நாமத்தினால நீங்க இருந்து போனா போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்மித், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த்ன்ற ஒரு பெரிய ஊழியக்காரர். எனக்கு ரொம்ப அந்த சம்பவம் பிடிக்கும். எதுக்குமே பயப்படாத ஒரு மனுஷன். இல்லை, நிறைய நேரத்தில் நம்ம பிசாசுனா பயப்படுவோம் இல்லையா. அவர் தன்னுடைய அறையை வீட்டுக்குள்ளே கட்டிலில் படுத்து இப்படி ஒரு குளிச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தாராம். அப்படியே தூங்கிட்டே இருக்கும்போது சடனாக அவருக்கு ஒரு முடிப்பு வந்துன்னா, யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு காலடியில் அப்படின்னு சொல்லி அப்படி முடிச்சு பார்த்தாராம். பார்த்தா பிசாசு அவருடைய காலடியில், கால் பக்கத்துலேயே வந்து பிசாசு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்து யோசிப்பேன், நம்ம பார்த்தா எப்படி இருந்திருக்கும்ட்டு. அவர் பார்த்துட்ட, சே நீயா அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டாராம். நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? அரண்டு அந்த அந்த இடத்துல இருந்து ஓடி. விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கீழே தான் உன்னை வச்சிருக்கிறாரு. ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் என்னது, நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய முத்திரையை பெற்றவன். இதை நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறது. எபேசியரில் வாசிச்சிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நம்ம முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய அச்சாரமாக இருக்கிறார், அவருடைய முத்திரை நம்ம மேலே இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நல்லா அந்த அப்படிப்பட்ட என்ன பயம் உங்கள் வாழ்க்கையில்? ஒருவேளை மரண பயமாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால நான் முன்குறிக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் நீதிமானாக்கப்பட்டவன், நான் மகிமைப்படுத்தப்பட்டவன், இன்னும் என் ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார். அப்போ நம்முடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பகுதியை கூட வாசிக்கலாம். மார்க் 11:22 வாசிங்களேன். மார்க் 11:22. இந்த சம்பவத்தை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து வராரு. வர வழியில் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அந்த அத்தி மரத்தில் கனி இல்லாமல் இருக்குது. இயேசுவுக்கு உடனே அங்கே கோவம் வருது. சரி, இது அத்தி மரத்தில் கனி இல்லை, கனி கொடுக்காத சமயம், அந்த டவுட்டெல்லாம் நீங்கள் அப்புறமா கேளுங்க, இப்போ ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை. அத்தி மரத்தை பார்க்குறாரு, கனி இல்லாமல் இருக்குது. இயேசு உடனே அந்த அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறாரு. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது மறுநாளே அது பட்டு போயிட்டு. அப்போது கூட சீஷர் வரான் இல்லையா, அதை விட்டுருமா பரவாயில்ல, கூட சீஷர் வரான் தெரியுமா. அந்த சீஷர்கள்லாம் வராங்கல்ல, அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த சீஷர் வரும்போது பேதுரு பார்த்துட்டு கேட்குறான். அது முன்னாடி வசனம் வாசிமா.
இன்னைக்கு நம்ம விசுவாசம் கூட அப்படிதான் இருக்கும் நிறைய நேரத்துல. ஆக்சுவலா ஒரு காரியத்தை இயேசு பேசுறாரு, பேதுரு இயேசுக்கே நினைவு பண்றாரு. என்னன்னா, ஏசப்பா தூருங்க, நீங்க பார்த்த நீங்க சபித்த அத்தி மரம் அவருக்கு சபிச்சா பட்டு போகும் தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா. இப்போ இவருக்கு ஆனா கூட வந்தவங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. சீஷர்களுக்கு என்னடா ஒரு சபிச்சாரு, அது நிஜமாலுமே பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு காமிக்கும் போது இயேசு அதுக்கு பதில் சொல்றாரு, பாருங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், நீங்க தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, நீங்க எதை கேட்டுக்கொள்வீர்களோ. ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா அந்த அந்த வசனத்தோட நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னாப்பா, இந்த காரியத்தை இப்ப நான் செஞ்சதை நான் மாத்திரம் இல்ல, விசுவாசிச்சுனா நீங்க கூட செய்ய முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிச்சுனா நீங்க கூட செய்ய முடியும். ஒன்றும் இல்லை, நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது பவுல் ஒரு சூழ்நிலையில பவுலுக்கு விரோதமா, அவருடைய ஊழியத்துக்கு விரோதமா ஒருத்தன் எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அவர் அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த ஊழியத்துக்கு விரோதமா. உடனே பவுல் அந்த இடத்துல என்ன தெரியுமா செய்வாரு, நீ ஊழியத்துக்கு திருப்பி திருப்பி நீ தடை பண்ணுகிறதுனால சில காலம் நீ வெளிச்சத்தை காணாதிருப்பான்னு சொல்லி அங்கே வந்து ஒரு எப்படி சொன்ன, ஒரு சபிக்கிறதுன்னு சொல்லாமா, உண்மையிலேயே அவனுக்கு அங்கே கண் தெரியாமல் போயிடுச்சு. ஊழியத்து நிமித்தமாக வந்த தடைகள் எப்படி இருக்குல்ல. அப்போ தேவன் நமக்கு எப்பேற்பட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? அதே அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பவுலும் பர்னபாவும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ அவங்க ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் எவ்ரிடே வந்துட்டுல அவங்கள வந்து எப்படி சொல்றது, மார்க் பண்ற மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். பவுல் அப்படியே பொறுத்து பார்க்குறாரு. ஒரு நாள் திரும்பி பார்த்துல அந்த ஆவியை கடிந்து கொள்கிறார். உடனே அது வெளியே புறப்பட்டு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை ஏன் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, அந்த அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரோமர் 8:29-30 நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறாரா? என்னை முன்குறிச்சிருக்கிறார். எப்போ முன்குறிச்சாரு? முன்னாடியே என்னை முன்குறிச்சு என்னை அழைச்சாரு, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். பிசாசு என்ன தருவா சொல்லுவான், 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தையும் இன்னைக்கும் காமிச்சில, நீ பாவி தெரியுமா, நீ பாவி, நீ பாவினா இப்போ என்ன பிரச்சனை, நீ பாவி, ஓகே பாவினா கர்த்தர் இறங்குவார், அது பிரச்சனை இல்லை. நீ பாவியாக இருக்கிறதுனால எதுவுமே பெருசாக ஜெபம் பண்ண மாட்டேன். யாக்கோபு 5 வாசிக்கிறோம், நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதலை அவர் கேட்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியாய் இருந்து பண்ணுற ஜெபம் ஒன்று இருக்குது. என்னதுன்னா, பாவி என்ன கேட்க முடியும்னா அவனுடைய பாவத்துக்கு கிருபையை கேட்க முடியும். அப்போ யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு? கர்த்தருடைய கண்கள் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக வாசிங்கன்னா நீதிமான்கள் மேல் இது நான் நீதிமான்னு சொல்லிக்கிறதுக்காக இல்லை, தேவன் என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறாருன்னு சொல்லி நம்புறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம நம்புறது கிடையாது. தேவன் என்னை நீதிமானாய் மாற்றிருக்கு யார் சொல்றா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வசனம் சொல்லிருச்சு, ஆண்டவர் சொல்லிட்டாரு அவர் என்னை நீதிமானாய் மாற்றி. அப்போ பிசாசு வந்து உங்களை பாவின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன தெரியுமா பேசணும்? அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டவன், நான் நீதிமானாய் மாற்றப்பட்டவன். சரி, ஓகே, நான் நீதிமானாய் மாற்றப்பட்டதுனால எனக்கு அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறதுனால நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்பார், நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இறங்குவார், நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் இந்த சிந்தையோடு கூட மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 18:18. எப்பவுமே இந்த மெய்யாகவே நம்ம சில காரியத்தை சில இடத்துல பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, ஜானிக்காவை ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டோம் அப்படின்னா அது உண்மையாக இருந்துச்சுன்னாப்பா, அப்பா ஏசப்பா உண்மையாக சொல்கிறேன், சத்தியம்னு பண்ண மாட்டாங்க, ஏன்னா சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு போட்டதுனால சிலதில் உண்மையாக நான் சொல்கிறேன், மெய்யாகவே. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்ல மெய்யாகவே. மத்தேயு 16:19 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இது பேதுருவை பார்த்து தம்முடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லும்போது சொல்லாரு பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை. சரி, அப்போ நம்ம அதை யோசிக்கும்போது எப்படி யோசிக்கலாம்னா, ஓகே பேதுருவுக்கு அந்த திறவுகோலை
கர்த்தர் கொடுத்திருக்காரு. பேதுரு எதை கட்டுவார் அது கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டவிழ்ப்பார் அது கட்டவிழ்க்கப்படும். அப்படி அதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை அதை தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க, இந்த 18 அங்க பேதுருன்னு ஒருமையில பேசினவர் இங்க பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதாவது நீ என்ன பூமியில அவருடைய நாமத்தால எதை நீ டிக்ளேர் பண்ணுவியோ பரலோகம் அதை சிம்பிளா சொல்லணும்னா நீ டிக்ளேர் பண்றதை பரலோகம் அப்ரூவ் பண்ணும். ஹல்லேலூயா. அது நீ பூலோகத்துல கட்டுகிறது அங்க கட்டப்படும், நீ பூலோகத்துல கட்டவிழ்ப்பது அங்க கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. Anything you declare in the name of Jesus in this earth will be approved in heaven. Hallelujah. அது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வார்த்தையை. நான் ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க யாருன்றதை சொல்லி கொடுத்தேன். நம்முடைய அதிகாரம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ரெண்டாவது நான் சொல்லி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பிரேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு இங்க சொல்றாரு. நீ எதை செய்யறியோ, நீ எதை கட்டுறியோ அந்த அதிகாரம், இட் ஸ்பீக்ஸ் அபவுட் அத்தாரிட்டி. சரி, கட்டுறதும் கட்ட அவிழ்க்கிறதுக்கும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அதிகாரத்தை அதிகாரத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். God has given authority over இந்த உலகத்துல எல்லாவற்றின் மேலையும் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சரி, ஏன் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு? ஏன் இந்த அதிகாரம்? அப்போ ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அது எங்கேயோ இழக்கப்பட்டிருக்க வேண்டும். கரெக்டுங்களா? ஸோ ஆதியாகமத்தில் தேவன் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பின்பு ஆதாமை பார்த்தோம், ஏவாளை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீங்கள் இவைகளை எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் யூ ரூல் ஓவர் அபவ் எவ்ரிதிங். இது எல்லாமே நான் உனக்காக தான் படிச்சிருக்கிறேன் ஆதாமே, இவைகளை நீ ஆண்டு கொள்வாயாகன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆனால் ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய கீழ்ப்படியாமையினால. ஸோ இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் வாசித்தோம் அப்படின்னா ஆதாமை கர்த்தர் அழைத்து, தேவனாகிய கர்த்தர் ஆதாமை அழைத்து தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் ஒரு வேலையை கொடுத்தார். மேபி அவன் பண்படுத்துகிற வேலையை செஞ்சான், ஆனால் பாதுகாக்கிற வேலையை சரியாக செய்யலை. அல்லேலூயா. எனக்கு நிறைய நேரத்தில் பிரியமானவர்களே, குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க அப்படின்னா பண்படுத்துகிறது ஒன்றும் இல்லை இல்லையா? எதுக்காக தோட்டத்தை பண்படுத்தணும் அப்படின்னா விவசாயத்துக்காக நல்ல ஃப்ரூட்ஸை பார்க்கணும், நல்ல ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இப்போ குடும்பத்தில் நம்ம பண தேவைகள் இருக்குப்பா, வேலைக்கு போகிறவங்க, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை செய்கிறாங்க. ஆகையினால 2 பேருக்குமே அந்த வேலை உரித்தாகும், பண்படுத்துகிற வேலை. ஓகே, குடும்பத்தினுடைய அந்த பலனை ஃப்ரூட்டை அதே வசனத்தில் வாசிக்கிறோம், பண்படுத்தவும் அதை காக்கவும். தோட்டம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லையா? ஒரு குடும்பம், ஒரு வீடு, இல்லை ஒரு நாடு, எல்லாமே ஆக்சுவலாக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. நம்மளால் காக்க முடியும், காக்கவும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம் அதை சரியாக செய்யலை. நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், 3வது அதிகாரத்தில் சர்ப்பமானது அப்படின்னு போட்டிருக்கோம். சர்ப்பமானது சகல காட்டு மிருகங்களிலும் தந்திரம் உள்ளதாக இருக்கும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா ஆண்டவர் உருவாக்கும் பொழுது 2 விதத்தை உருவாக்குறார். நாட்டு மிருகம், காட்டு மிருகம். ஸோ நாட்டு மிருகம் உள்ளே இருக்குது, காட்டு மிருகத்துக்கு அந்த எல்லை வச்சிருக்கிற வெளியே தான் இருக்குது. ஆனால் இவர் காக்கிறவர் சரியாக காக்காததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காட்டு மிருகம் ஆகிய சர்ப்பம் இப்போ உள்ள வருது. இன்றைக்கி அதே தான் நம்ம லைஃப்லேயும். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் தான் இயேசுவினுடைய பிரதிநிதி அப்படின்னா பிரியமானவர்களே, நீங்கள் குடும்பத்தில் எந்த காட்டு மிருகமும் வராதபடிக்கு, எந்த ஒரு பிரச்சனைகளும் ஆவிகளும் தேவையில்லாத காரியங்களும் வராதபடிக்கு நீங்கள் தான் பாதுகாக்கணும். சரி, எப்படிங்க பாதுகாக்கிறது? ஒன்றும் இல்லைங்க, ப்ரேயர் தாங்க ப்ரொடெக்ஷன். 24 மணி நேரம் 24/7 உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்களேன். God will protect. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்ம யோபு 1வது அதிகாரத்தில் வாசிக்கும்பொழுது பிசாசு வந்து கேட்பான், யோபு ஏன் தெரியுமா அவங்கள மறுதளிக்காமல் இருக்கிறான்? நீர் அவருடைய குடும்பத்தை வேலி அடைச்சு பாதுகாக்கிறீர், கொஞ்சம் அந்த வேலையை எடுத்து பாரு. அப்போ நீதிமானுடைய குடும்பம், நீதிமானுடைய வீடு வேலி அடைத்து பாதுகாக்கப்படுகிறது. எதனால, எப்படி அப்படின்னா ஜெபத்தினால கர்த்தர் நமக்கு ஒரு மதிலை உண்டு பண்ணுகிறார், நம்மளை பாதுகாக்கிறார். பாருங்க, அப்பா அந்த இழந்து போன அந்த அதிகாரத்தை பிந்தின ஆதாமாகிய இயேசு நமக்கு மறுபடியும் பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ அடுத்த வசனம் வாசிக்கலாம். அந்த
ஸோ ஓகே, எதை கட்டுறீங்களோ கட்டியிருக்கு, எதை கட்ட அவிழ்க்கல அது கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். 19வது வசனம் வாசிங்க. ஆக்சுவலா இந்த வசனத்தை யார் சொன்னா? எப்படி யோசிக்கிறீங்க? இந்த வசனத்தை யார் சொன்னா? இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார். இந்த வசனம் உண்மையா உண்மை இல்லையா? இது நடக்குமா நடக்காதா? அப்ப அவர் சொல்லிட்டாரு, பூலோகத்துல நீ எதை கட்டியோ அது கட்டப்பட்டிருக்கும், கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். இது நடக்குமா நடக்காதா? இதை யாரை வச்சு செய்வாரு? உங்களையும் என்னையும் வச்சுதான் இல்லையா? சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நம்ம ஒருவேளை இயேசுவை சீஷர்களை போல பின்பற்ற நம்மளை வச்சு நிச்சயமா செய்வார். நம்மளை வச்சுதான் செய்வேன். அது ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்தது சொல்றாரு, அல்லாமலும் உங்கள் 2 பேராவது உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும். சரி, நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்டு போடல. நீ வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் என்னவா? பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஹல்லேலூயா. God will approve and God will provide. அது நீங்க எப்போ தெரியுமா? நீங்க வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் இருவர் ஒருமனப்பட்டால். ஸோ இதை நான் ஆங்கிலத்தில் விளக்க விரும்புகிறேன். ஒருமனப்பட்டால் அப்படின்றது வந்து தமிழில் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா அக்ரி. சரி, நீங்கள் என்ன வேண்டிக் கொள்ளுறது என்ன கேட்க போறீங்களோ, வாட் எவர் தட் யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் ஃப்ரம், யார்கிட்ட இருந்து கேட்க போகிறோம்? பரலோகத்தில் இருக்கிற பிதா கிட்ட. ஜெபம் அப்படி தானே ஆரம்பிக்கிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ அவர்கிட்ட தான் ஜெபத்தை ஏறடிக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நிறைய நேரத்தில் இயேசுப்பாவை கொண்டு வருவோம். பைபிள் வசனம் ரொம்ப அழகாக சொல்லும், ப்ரேயர் பேட்டர்ன். பிதாவின் இடத்துல இயேசுவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்கிறது பேர் ஜெபம். கரெக்டுங்களா? சிலர்லாம் நம்ம சபையில் கூட முடிக்கும்போது எவ்வளவு முக்கியம் அந்த முடிவு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெபத்தை முடிக்கும்போது அந்த ஜெபத்தை எல்லாம் பண்ணிட்டு இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறேன், எங்கள் ஜீவனுள்ள அதம் நல்ல பிதாவே. பிதாவுக்கு ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமா. அதான் சொல்றாரு, என் நாமத்தினால நீங்க எதை கேட்குறீங்களோ, யார்கிட்ட கேட்குறோம்? பிதாவின் இடத்துல கேட்குறோம், நம்முடைய தகப்பன் இடத்துல, அப்பா கிட்ட கேட்குறோம். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. பாருங்க, இங்க சொல்றாரு, நீங்க வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகவும் அக்ரி. அக்ரின்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. அக்ரினா ரொம்ப சிம்பிள். ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அக்ரி. 2 பேரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வாசிக்கலாம். இந்த அக்ரின்ற வார்த்தைக்காக பாருங்க, ஆதியாகமம் 11வது அதிகாரம் இந்த இடத்துல பாபேல் அப்படின்ற ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. ஆதியாகமம் 11ல் 4வது வசனம், பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அல்லாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிறதை, நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். ஸோ இங்கே என்ன சொல்லலாம்? அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணலாம்? பாஷையை பிரித்து விடலான்ட்டு பாஷையை அங்கே கலங்க பண்ணி விடுகிறார். சரி, ஆக்சுவலாக இதை பாருங்க, ஒரு பொதுவான ஒரு காரியம் அவர்களுக்கு பேர் உண்டாகும்படியாய், அதுல தேவன் இல்லை, தேவ திட்டம் இல்லை. ஆனா when they are agree together, நல்லா இதை நல்லா கவனமா புரிஞ்சுக்குங்க. அந்த காரியத்துல அவங்க எல்லாம் ஒன்னா சேரும்பொழுது, ஒரு கெட்ட காரியத்துக்கு ஒன்னா சேரும்பொழுது, எப்படி இப்போ அரசியல் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னால பகையாளி கூட ஒன்னா கூட்டாளி ஆயிடுவான். பார்த்துருக்கீங்களே? எதுக்காகனா வெந்தே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், அதை அக்ரி பண்ணிக்கிட்டு அவங்க உள்ள வராங்க. என்ன செய்யறான்னா, தோத்தவங்க கூட ஜெயிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாக்குறது. இங்க பாருங்க, ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு when they are agree, கடவுளுக்கே இப்போ வந்து ஒரு ஏசப்பா தேவனுக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, கட்டிடுவானுங்களோ, இல்லைன்னா ஆண்டவர் ஏன் தடை செய்யறாரு? அதை நல்லா கவனிச்சு பாருங்களேன்.
நமக்கு பேர் உண்டாக, ஒரு நகரத்தை நமக்காக, நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக உன்னை கட்டுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்றாங்க. ஆண்டவர் அப்படியா என்னன்னு போய் விசாரிக்கலான்னு கர்த்தர் வந்து அவங்க விசாரித்து அதை கண்காணிக்கும் பொழுது அவருக்கு திட்டமாய் அந்த அந்த வசனம் ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் பார்க்கிறது எப்படியா? சரி, ஆண்டவருக்கு மேல இருந்தே எல்லாம் தெரியாதா? சில காரியங்கள் வேதத்துல ஏன் போட்டிருக்கனால பாருங்களேன், ஆண்டவரே ஒரு காரியத்தை அது நடக்குதுன்னு அதை விசாரிக்காம செய்ய மாட்டார். சோதம் குமரால பாவம் பெருகினது அப்படின்னு சொல்லி தூதர்கள் புறப்பட்டு போறாங்க, ஆனா அதை போய் விசாரிக்கிறாங்க. அது ஆமா, அது நிச்சயம் தானா, உண்மையா அப்படிதான் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் விசாரிச்சு என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய வேலைகளை தடை செய்யாது படாத நினைக்கிறாங்கன்ட்டு ஆண்டவர் அங்கே தடைப்படுத்துகிறார். ஆனால் பிரியமானவர்களே, ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம், தேவ பிள்ளைகள், தேவனால ப்ரீடெஸ்டைன்டு, முன்குறிக்கப்பட்டவங்க, தேவனால அழைக்கப்பட்டவங்க, தேவனால நீதிமான்களாக்கப்பட்டவங்க, தேவனால மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவங்க, மகிமைப்படுத்தப்பட போகிறவர்கள், நீங்க ஜெபிக்க போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்க வீட்டில் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நிறைய காரியங்கள் நம்ம குடும்பங்களை பெற்றுக்கொள்ள, ஏன் தெரியுமா? எத்தனை குடும்பங்களில் அக்ரீடு அந்த ப்ரேயர் இருக்கு, பா உட்காரலாம் வாங்க குடும்பம் உட்காரலாம், நம்ம 2 பேரும் எதுக்காக ஜெபிக்க போறோம், 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். ஹல்லேலூயா, வி அக்ரி. ஒரு உதாரணமா அந்த அக்ரினா என்னன்னு நான் சொல்றேன். இப்போ வருகிற நாட்களில் அடுத்த மாதம் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ நேராகும், மற்ற நேரத்தில் ஜூமில் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எனக்குள்ள ஒரு வாஞ்சை. ஓகேவா, நாங்கள் அந்த ப்ரேயர் போனப்போ அங்கே டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஒரு 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஒரு வேலை, ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருந்து, இப்போ நான் அதை நான் உங்களுக்கு அதை முன்மொழிகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அக்ரி பண்ணுறதுனா என்ன தெரியுமா? எஸ் பாஸ்டர், ஆமாம் நம்ம செய்யலாம், வேற ஒன்றுமே கிடையாது, பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோமா, எஸ் நம்ம ஜெபிக்கலாம். சபைக்காக இல்லை, ஒரு சுவிசேஷம் கூட்டம் நம்ம சபைக்காக வைக்கலாமா அப்படின்னு பாஸ்டர் வரும்பொழுது, எஸ் வைக்கலாம் பாஸ்டர். இப்போ நீங்களும் அதாவது இங்கே தான் ஹார்ட் வேலை செய்யுது, அந்த யூனிட்டி வேலை செய்யுது. நீங்களும் நானும் அதை அக்ரி பண்ணி ஒரு மனதோடு தேவனுடைய சமூகத்துக்கு அதை தெரியப்படுத்தும் பொழுது, நான் சொல்ல இது கடவுள், ஏன்னா இது எப்படி ஆயிட்டு போச்சுனால ஆண்டவர் செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா இதை சொன்னவர் இயேசு கிறிஸ்து, வேற யாரும் கிடையாது. அதனால ஆண்டவர் சொன்னார்னா அவர் செஞ்சுதான் ஆகணும். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன்னா அவர் தான் ஆண்டவர், நீங்க சொல்லியிருக்கீங்க, நம்ம கேட்கும் போதே கேட்கலாம், ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, டூ ஆஃப் யூ அக்ரி டுகெதர் ஃபார் ஒன் திங் இட் வில் பி கிவன். நீங்க சொல்லிட்டீங்களே, நீங்க பரலோகத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நம்ம லைஃப்ல எவ்வளவு காரியங்களை இப்போ இவங்க 2 பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யூனிட்டி, ஒரே ஹார்ட். நீங்க அப்போஸ்தலர்ல வாசிங்கன்னா விசுவாசிகள் எல்லாம் ஒரே இருதயத்தோடு இருந்தாங்க. அதுக்காக நமக்குள்ள பிரச்சனையே வராதா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே வராதா? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. வாட் எவர் எதை வீட்டினுடைய குடும்ப தலைவர் அவங்க சொல்றாங்களோ அதை அக்ரி பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்றது. ஹல்லேலூயா. அதை செய்யும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது அவர்களுக்கு அருளப்படுமா. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, 1 சாமுவேல், நேரமே பத்தாதுன்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல்ல ஒரு சின்ன சம்பவம், நேரம் இருந்தால் நீங்கள் வீட்டில் வாசிங்க. இந்த வீட்டில் வாசிக்கிறதா நீங்கள் வீட்டில் வாசிங்கன்னா நீங்கள் ஆவியில் வளருவீங்க, வசனத்தில் வளருவீங்க. 1 சாமுவேல் 14 யோனத்தான், வாசிக்கிறேன் 6வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்களா 6வது வசனம். பெலிஸ்தியர் அவங்களுக்கு விரோதமா வராங்க. சவுல் ராஜா கொஞ்சம் திக்கு முழுக்காடி கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறாரு. அந்த டைம்ல சவுலுடைய பிள்ளை யோனத்தானும் வேற யாருமே இல்லைங்க, அவனுடைய ஆயுததாரி 2 பேருங்க. பயந்துட்டு கிடக்கிற அந்த சூழ்நிலையில 2 பேர், நான் சொல்றேன், இவன் அதாவது யோனத்தான் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஒருவேளை கர்த்தர் நமக்காக காரியம் செய்வார். கொஞ்சம் பேரை கொண்டாலும் அநேக பேரை கொண்ட, பெரிய கூட்டம் இருந்தால் தான் ஆண்டவர் ரட்சிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமோ அநேகமோ ஆண்டவர் வந்துட்டாருன்னா அங்கே ரட்சிப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செயல்படுதா? விசுவாசம். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது, கர்த்தரால செய்ய முடியும். அதுக்கு ஒரு ஆளை தேடுறான், ஆயுததாரி. அந்த ஆயுததாரின்னா அழகா பதில் சொல்றான் பாருங்களேன். இதுதான் நான் சொல்றேன், அக்ரி
அக்ரிங் டுகெதர். இன்னைக்கு சபையில் அது இல்லை அப்படின்னா நிறைய காரியங்கள் நடக்காது. குடும்பத்தில் அது இல்லை அப்படின்னா நிறைய காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள அக்ரிமெண்ட்டே இல்லை. குடும்பத்தில் ஒரு மனமே இல்லை, ஒற்றுமையே இல்லை. நம்ம எதை ஜெபிக்கிறோமா? ஆக்சுவலாக சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கணவர் ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னா மனைவி அது வேண்டான்னு ஜெபிக்கிறான். சும்மா சொல்கிறேன், ஒரு எக்ஸாம். அப்போ எப்படி? இல்லை மனைவி ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னா கணவர் அதை வேண்டான்னு ஜெபிச்சா, அப்போ 2 பேருக்குள்ள முதல்ல உட்காந்து பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து, ஆண்டவரை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, 2 பேரும் சேர்ந்து கேட்டால் அக்ரி டுகெதர் இட் வில் பி கிவன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள். அதை சொன்ன உடனே அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பாஸ்டருக்கு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலையும். இல்லை சில நேரத்தில் சில காரியங்களை நான் செய்யும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு 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 கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று, உங்களுடைய போதகர் உங்களுடைய நன்மைக்காக மாத்திரமே செய்வாங்க. ஹல்லேலூயா. அதில் எந்த சுய லாபமும் கிடையாது, எந்த சுய நோக்கமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரு இதுக்கு கேம்புக்கு போகிறதுக்காக ஒரு தீர்மானம் எடுத்தோம். அது நடக்க முடியாமல் போது ஒரே நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஒரு கேம்புக்கு அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா நல்ல நோக்கம். ஹல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அங்கே தான் அக்ரிமெண்ட் இருக்குது. அங்கே என்ன ஆகணும், ஒருவேளை ஒருத்தருக்குள்ள யாரும் ஆமாம் பாஸ்டர் சும்மா சொல்லுவார் அப்படின்னு மனசுக்குள்ளே நம்ம சொன்னோன்னா அங்கே அக்ரிமெண்ட்டு கட் ஆகுது. அந்த அக்ரிமெண்ட் கட் ஆகுது. அந்த அக்ரிமெண்ட் வரல அப்படின்னா ஒருவேளை கடவுள் அதை செய்யாமலே கூட போகலாம். பாபேல் கோத்தை கட்டின போது இறங்கி வந்து தடுத்த தேவன். இன்னைக்கு நினைக்கிறீங்களா ஆண்டவர் எந்த காரியத்தில் நம்ம தடை செய்ய மாட்டாருன்னு? ஆண்டவர் தடை செய்வார். பவுல சுவிசேஷத்துக்கு போகும்பொழுது 2 இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தார். இல்லை இங்கே வேண்டாம், இல்லை இங்கே வேண்டாம். சில நேரத்தில் அந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னா தேவன் தடை செய்வார். பாருங்க, ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 பேரும் அன்னைக்கு பெலிஸ்தியருக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெற்றியை 2 பேர் பெற்று கொடுக்குறாங்க. அதனுடைய 2 பேர் சேர்ந்தாங்க. அதில் ஒருத்தன் முன்மொழிகிறான், அதை இன்னொருத்தன் ஆயுததாரினால கப் பேரர் மாதிரி ஆயுதத்தை சுமந்து வரவன். அங்கே படித்து பார்த்தீங்கன்னா அவன் எத்தனை பேரை கொண்டான்னு போட்டிருக்கு. ஆயுதத்தை கையில் சண்டைக்கு எடுத்து கொடுக்குறவன் எத்தனையோ பேர் அங்கே கொன்று போடுக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அந்த அந்த அக்ரிமெண்ட் வந்தவொடனே பாருங்கள் 15வது வசனம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானையும் இருந்தவருக்குள்ள கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாயிடுச்சு. ஹல்லேலூயா. ஜஸ்ட் பிகாஸ் 2 பேர் அக்ரி டுகெதர். வா நான் போகிறேன், நீ வரியா, என் கூட நிற்பியா, என் பின்னாடி நிற்பியா? சொல்ல உம்முடைய இருதயம். அவன் சொன்ன பதில் எப்படி இருப்பேன்? நான் கூட வரேன்னு கூட சொல்லிடுறான். உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி செய்யும், நீர் எங்கே போனாலும் நான் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு மனத்தினுடைய அர்த்தம் புரியுதா? ஹல்லேலூயா. அதை செய்யும்பொழுது கர்த்தர் பாருங்களேன், அதுக்கு கர்த்தர் அப்படியே இறங்குறார். அங்கே இறங்கி ஒரு பெரிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது எல்லா ஜனங்கள்லாம் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயந்து ஒளிஞ்சிட்டு கிடப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லாரும் ஒருமனப்பட்டு அக்ரிங் டுகெதர் எல்லாரும் அங்கே வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. அதெல்லாம் படிக்கல, நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன். 29. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. அப்போ என்ன நம்ம பிரச்சனையில் வருதோ அந்த பிரச்சனையை சொல்லியே தான் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை பயமுறுத்துறாங்க, எங்களை மிரட்டுறாங்க, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இதெல்லாம் செய்கிறாங்க, எங்கள் குடும்பத்தை ரொம்ப சும்மா சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் உங்களை ஒருத்தங்க சண்டை போட்டுனே இருக்கிறாங்க, உங்கள் எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் எப்பவுமே உங்களை பகைத்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே அவங்களுடைய பயமுறுத்தல் அவங்க எதிர்ப்புகளை நீங்கள் கவனிங்க. குடும்பமாக நீங்கள் உட்காந்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுகரம் செய்தரலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனதும் உள்ளவர்களாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயுமே இந்த இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்துக்கு சொல்கிறேன், எங்கேயுமே உங்கள் பாஸ்டர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, புரியலனாலும் அமர்ந்து பேசியாவது அவரை குறித்து புரிஞ்சுக்குங்க. எங்கேயுமே உங்கள் பாஸ்டரை குறித்து டவுட்டோ இல்லை கன்ஃபியூஷன் ஆகாது. எங்கள் பாஸ்டர் எங்களை கரெக்டாக தான் நடத்துகிறாரா, கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா?
இஃப் வி அக்ரி டுகெதர், அங்கே ஒரே மனம் இல்லைன்னா அந்த இடம் அசைந்ததான். வேதத்தில் அநேக இடங்களை நீங்கள் பாருங்களேன். இடம் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதிக்கிறாங்க. அங்கே என்ன அவங்க துதிக்கிறாங்கன்னு என்ன, 2 பேரும் அடி வாங்கிட்டு ஒருத்தன் சொல்லலாம்ல, ஓ கம்முன்னு உட்காரியா. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும்னு சொல்லுவாங்க. இப்போ தான் அடிச்சு எவ்வளோ அடி வாங்கினாலும் ஒன்று சும்மாவே இருக்க மாட்டே, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக. இப்போ 12 மணிக்கு துதிக்கலாம், இப்போ யாரும் ஒன்று கேட்குறா? நேச்சுரலாக கேட்டிருக்கலாம்ல, 12 மணிக்கு துதிக்கணுமாயா, கம்முன்னு உட்காரியா அப்படின்னு பவுலோட இருந்த சீலா சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது பவுலை துதிச்சான் சீலா. அப்படியா? நீ நானும் பாரு. அதாவது எப்படி இருக்கிறாங்க தெரியுமா 2 பேரும்? தொழு மரத்தில் கட்டப்பட்டு, தொழு மரம்னா நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க, காலு இப்படி ஒன்றுமே பண்ண முடியாது, கையில் சங்கிலி, காலில் படுக்க முடியாது, இப்படியே ரொம்ப நேரம் உட்கார முடியாது, இப்படி கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவங்க துதிச்சாங்களாம் கர்த்தரை. இவரு துதிக்க ஆரம்பித்தோன்னா சீலாவா, ஐ எம் அக்ரிங் வித் யூ, நானும் சேர்ந்து துதிக்கிறேன். என்ன நடந்துச்சு? இடம் அசைந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. ஹல்லேலூயா. 2 பேர் நல்லா கவனிச்சிக்குங்க. வீட்டில் ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாத்திரம்தானா, இல்லை பிள்ளைங்க மாத்திரம்தானா? உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும், இந்த வசனத்தை சொல்லிக்கணும். புரியாமலாம் இல்லை, புரியும். அவங்கள சொல்லி கொடுத்து 2 பேர் அக்ரி பண்ணி நீங்கள் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஆளுடைய ரட்சிப்பாக இருந்தாலும். ஹல்லேலூயா. நாங்கள் அந்த வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருந்தப்போ அங்கே அந்த மிக நல்ல பெரிய ஊழியக்காரர் அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தை குறித்து பேசும்போது, ஐ ஆம் தி விக்டிம் ஆஃப் யுவர் ப்ரேயர் அப்படின்னாரு. அந்த வார்த்தை விக்டிம்னா என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாரு. அதை அவர் பாசிட்டிவ் நோட்டில் சொல்கிறார். என்னன்னா, நீ ஜெபம் பண்ண பார்த்தியா, நான் விக்டிம் ஆகிட்டேன் அந்த ஜெபத்துக்கு. ஆண்டவர் என்னை தொட்டு தூக்கிட்டு வந்துட்டாரு, என்னை ரட்சித்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயோ யாரோ உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. நவ் யூ ஆர் தி விக்டிம் ஃபார் தட் ப்ரேயர். ப்ரேயர் ஹேஸ் தட் பவர். ஜெபம் அவ்வளவு பவர் உள்ளது பாருங்க. இங்கேயும் அதான் சொல்லுது. நீங்கள் 2 பேர் நீ கேட்ட யோனத்தானும் ஆயுததாரியம் போனாங்க, இடம் அசைஞ்சது. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுறாங்க, இடம் அசைது. சீஷர்கள் எல்லாம் கூடி ஒருமனப்பட்டு அக்ரி பண்ணி ஒரே காரியத்துக்காக. பாரு, அவன் பயமுறுத்துறான், தேவனிடத்துல வல்லமை கேட்போம், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை கேட்போம். ஒன்னா ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு கேட்குறாங்க, அதை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது வாசிச்சு முடிக்கலாமா? 24வது வசனம் வாசிங்க. மன்னிக்கணும் 18, 20, 18, 20. மத்தேயு 18, 20. மத்தேயு 18, 20. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஏன் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எதை கட்டிங்களா கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்கப்படும். உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நீங்க கட்டலாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்க கட்ட அவிழ்க்கலாம். ஏன்? யூ ஆர் ப்ரீடெஸ்டைன்ட். நீங்க முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்க நீதிமாக்கள். நீங்க சொல்லிக்கணும், நான் அழைக்கப்பட்டவன், நான் நீதிமானாக்கப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், நான் நீதிமான். நீதிமானுடைய துக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஏன் நான் நீதிமான்? நம்மளே சொல்ல, ஜெபத்தில் சொல்ல, ஏன் நான் நீதிமான்? கர்த்தருடைய ரத்தத்தினால என்னை கழுவி என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிருக்கிறார். நீங்க 2 கூட்டம் தான், ஒன்று ராஜா இல்லை ஆசாரியன். ஹல்லேலூயா. 2 பேரும் அதிகாரம் உள்ளவர்கள். அப்ப அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதான் எங்க சொல்றாரு. அப்ப நீ எதை கட்டி கட்டப்பட்டிருக்கும் பாரு. அது மாத்திரம் இல்லை, 2 பேர் அக்ரி பண்ணிட்டீங்கன்னா அது நிச்சயமா பரலோகம் அருளும். ஏன்? அவ்வளவு அழகா 3ஆம் வசனத்துல, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் என்ன சொல்றாரு? இருப்பேன்னு சொல்லுங்க. நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன். ஐ எம் ஆல்ரெடி தேர் இன் தட் மிஸ்ட். பிகாஸ் ஏன் நாமத்தினால. இன்னைக்கு ஏன் இங்க நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? அவருடைய நாமத்தினால வந்திருக்கிறோம். வாசிங்க மல்கியா 3வது அதிகாரம். மல்கியா 3:16. மல்கியா 3:16. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ சில நேரத்தில் சகோதரர், இப்போ நீங்களா என் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா இல்லை, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பார்கள். வாசிமா, அதை எப்படி கர்த்தர் எப்படி கேட்பாரு?
சரி, கர்த்தர் கேட்பாருன்றதுக்கும் காட் இஸ் ஸோ வாட்ச்ஃபுல். ஸோ இதுலேருந்து ஒரு காரியம் கற்றுக்கலாம். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் நேர்லையோ இல்லை ஃபோன்லேயோ ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது நான் எதை பேசுகிறோம், ஒருவேளை பாஸ்டர் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லிடுச்சு, கர்த்தர் ஒரு வார்த்தை மிஸ் ஆனா கூட, ஒரு வார்த்தை பிசகுனா கூட கர்த்தர் கவனித்து கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. சிம்பிள். நீங்கள் பேசுகிறத ஆண்டவர் மறக்கவே மாட்டார். நீங்கள் பேசுகிறத அவர் நினைவில் வச்சிருப்பாரு. ஒருவேளை சொல்லலாம், ஐயோ என் குடும்பம் இப்படி இருக்கே, என் சூழ்நிலை இப்படி இருக்கே, என் கணவனார் இப்படி இருக்கிறாரு. கர்த்தருக்கு பயந்தவர் ஜெபம் பண்ணிக்கோங்க சிஸ்டர், அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிங்க சிஸ்டர், அவருடைய சுகத்துக்காக என்னெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் அதை எழுதி வைத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் அதற்கு பதிலும் கொடுப்பார். ஆமென். திருப்பி ஒரு முறை அந்த மத்தேயு 18வது அதிகாரம் 18லேருந்து 20 வாசி முடித்து ஜெபிக்கலாமா? யாராவது ஒருத்தர் வாசிங்களா? ஆமென். ஆமென். எத்தனை பேர் கட்ட போறீங்க, எத்தனை பேர் கட்ட விழுக்க போறீங்க உங்களுக்கு தெரியும். போய் ஜெபிச்சிங்கன்னா ஆவியானவர் சொல்லுவார் எதை கட்டணும், எதை கட்ட விழுக்கணும்னு சொல்லி. அப்புறம் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல நல்ல எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே நீங்க அக்ரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஆமென். இயேசு சொல்றார், நம்ம கூட அப்படி அந்த உரிமையோட சொல்ல. இயேசு சொல்றார், அப்படி நீ ஜெபம் பண்ணி நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, என்னுடைய தகப்பன், என் பிதா. அப்போ நம்ம இந்த வசனம் இயேசு சொல்லும்போது நம்ம இன்னும் பிள்ளைகள் ஆகலை. என் பிதாவினால் அது அவர்களுக்கு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்னா ஆமென், அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அவர் இருக்காம போறதுக்கு தடை ஒண்ணே ஒன்று தான் இருக்கும். அவர் இருக்காம போறதுக்கு அவர்கள் நடுவில் அடுத்த வசனம் தான். அவர் இருக்காம போறது. அப்பொழுது பேதுரு நம்ம மன்னிக்காம போவோம் பார்த்தீங்களா, அங்கதான் அவர் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதே மார்க்கில் நான் வாசித்து முடிக்கிறேன். மார்க்கு நான் 11 வாசித்தேன் பாருங்க. அவர் நாமத்தினால நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். மலையே பெயர்ந்து போக சொன்னால் கூட பெயர்ந்து போகும். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, மறுபடியும் அதே தான், எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு. இதுதாங்க, வேற ஒன்றும் கண்டிஷன் இல்லை. இது செய்ய முடியாதா? அதை செஞ்சுட்டா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா.